அல்லேலூயா. போன வாரத்தில் நம்ம யாரை குறித்து பார்த்தோம்? என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில். மோசே யாருங்க? வராதவங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. மோசே யாரு? மோசே யாரு? உண்மை உள்ளவன். அதுக்கு 3வது வசனத்தில் 4வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? 12:3 என்ன போட்டிருக்கு? பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். எப்படி அவன் இருந்தான்? 2வது என்ன பண்ணுறான் அவன்? ஒன்று என்னது? வாயில் உண்மை. அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மை. 2வது சாந்த குணம். அல்லேலூயா. இது 2 குவாலிட்டி அவன்கிட்ட இருந்தது. அல்லேலூயா. 2 குவாலிட்டி என்ன இருந்தது? சாந்தமும் இருந்தது, உண்மையும் இருந்தது. யாருக்கிட்ட? மோசே என்பவனுக்கிட்ட. அல்லேலூயா. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஆனால் அவன் எங்கே உள்ளே போல? கானானுக்கு. ஏங்க அவன்கிட்ட சாந்தமும் இருக்குது, உண்மையும் இருக்குது, ஏன் உள்ளே போல? அவன் கீழ்ப்படியில். அல்லேலூயா. ஆனால் 2 குவாலிட்டி இருந்தது, ஆனால் 3வது இல்லை. அல்லேலூயா. நான் என்ன தலைப்பில் உங்கள் கூட இன்றைக்கி பேச போகிறேன்னா, கீழ்ப்படிந்தால் சுதந்திரிப்பீர்கள். அல்லேலூயா. என்னாகமம் 20:23-24. ஓர் என்றும் மலையிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. போதும். 2 பேரையும் கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாரு? மோசேயும் அண்ணன் ஆரோனையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? நீ அந்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அவன் யாருங்க? ஆனால் உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன். ஆனால் என்ன சொல்கிறார் கர்த்தர் கூப்பிட்டுட்டு? அந்த தேசத்தில் ஃபஸ்ட்டு அண்ணனை கட் பண்ணி விட்டுறாரு. என்ன சொல்கிறார்? ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு. மேரிபாவின் தண்ணீர் அண்டையில் என்ன நாங்கள் நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. அல்லேலூயா. மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க இருக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பது. அவன்னா யாருன்னா மோசே. ஏன்னா ஏற்கனவே ஆரோன் என்ன சொல்லிட்டாரு? தன் ஜனத்தோடு சேர்க்கப்படுவான்னு சொல்லிட்டாரு. இப்போ இருக்கிறது பேலன்ஸ் யார்? மோசே மட்டும்தான். மோசேவை தான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறாரு, நீ சேர்க்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. உபாகம் 32 48 49 50 51 வாசிங்க. அந்த நாளில் தானே கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு? மேரிபாவின் தண்ணீரின் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே நீ பார்ப்பாய், ஆனால்
யாருங்க நடத்தின்னு போகிறது? ஆனால் என்ன வாக்கு வருது அவருக்கு? நீ பார்ப்ப எதை? கானானை மேலே வா, கானானை பார்ப்ப, ஆனால் பிரவேசிக்க மாட்டேன். அப்போது மேரிபா தண்ணீர் அண்டையில் ஏதோ நடந்திருக்குது. அல்லேலூயா. அவருக்கு பிடிக்காத, அவரை பரிசுத்தம் இல்லாமல், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனால தான் அவர் கோபத்தோடு என்ன சொல்கிறாரு? 34:4 வாசித்து பாருங்கள். உபாகமம் 34:4. கர்த்தர் ம் 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 இப்போ கண்ணில் பார்க்க வச்சுட்டாருங்க. ஆனால் அடுத்த லைனில் என்ன போட்டிருக்கு? ஆனாலும் ஆமேன், அல்லேலூயா. அந்த இடத்துக்கு நீ கடந்து போவதில்லை. கானானை காண வச்சுட்டாரு. இதுதான் கானான் தேசம். மலை உச்சியில் வந்து பாரு, ஆனால் உள்ளே போகல. ஆனால் அவன் யாருங்க? உண்மை உள்ளவன். அல்லேலூயா. சாந்த குலம் உள்ளவன். நம்மகிட்ட ரெண்டுமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் மூணாவது அவன்கிட்ட என்ன இல்லாமல் போயிடுச்சு? அவர் ஏதோ சொல்லியிருக்கிறாரு, இவன் வேறு ஏதோ பண்ணிட்டான். அல்லேலூயா. அதுதான் அந்த அதிகாரத்தில் 20:23 நம்ம என்ன வாசித்தோம்? என்னாகும் 20:23 மேரிபா தண்ணீர் அண்டையில் ம் 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 மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. பக்கத்தில் திருப்பியும் தட்டி சொல்லுங்கள், கீழ்ப்படிந்தாதான் பரலோகம். நல்லா தட்டி சொல்லுங்கள், 2 பேரையும் சொல்லுங்கள், கீழ்ப்படிந்தாதான் பரலோகம். ஆமேன். கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் பிரவேசிப்ப. அல்லேலூயா. அவருடைய சத்தத்திற்கும் அவருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நடக்கும். அல்லேலூயா. நீ பரிசுத்தமாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் என்ன வேணும்? ஒபீடியன்ஸ் கண்டிப்பாக வேணும். அவருக்கு கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் பரலோகம். அல்லேலூயா. இவர் எகிப்தில் யார் இருக்கிறா? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய வாக்கு வருது, இவங்களை நடத்தி எடுத்துகிட்டு போ. எங்கே எடுத்துகிட்டு போ? கானானுக்கு போ. இவர் போகிறாரு, அடிமைகள் எல்லாம் எடுத்துக்கிறாரு, நடைப்பயணமாக கிளம்புறாங்க. அல்லேலூயா. அந்த கடைசி வசனத்தில் அவன் மரணத்தை குறித்து பார்க்கும்போது 120 வருடத்தில் அவன் மரணம் அடையும் போது கண் பார்வை மங்கலன்னு போட்டுக்குது. பார்த்தீங்களா? அவன் பலன் கொஞ்சம் கூட குறையில. அப்போ அவன்கிட்ட இன்னும் சக்தி இருக்குது. கீழ்ப்படியாமல் போனதுனால தான் அவன் போயிட்டான். அல்லேலூயா. அவனை தான் கர்த்தர் நியமித்தார் உள்ளே கூட்டு போகிறதுக்கு. உன் குடும்பத்தை நடத்துறதுக்கு கர்த்தர் உன்னை தான் வச்சிருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி. அல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி. முறுமுறுப்பான வாழ்க்கை வேண்டாம். அல்லேலூயா. யாத்திராகமம் 15, 22, 25 வாசி பாருங்களேன். இவங்க போயின்னே இருக்கிறாங்க. சண்டெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி தாக எடுக்குது. மாறால் எத்தனை போய் விட்டுடுறாரு. மாறா என்னதுங்க? கசப்பான தண்ணி. அல்லேலூயா. என்ன தண்ணி? கசப்பான தண்ணி. சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான் அவர்கள். படிங்க அந்த வசனத்தை. ம் 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 அதாவது எங்கேருந்து இவன் கூட்டின்னு போகிறான்? திரும்ப திரும்ப நம்ம சொல்ல போகிறோம். எங்கேருந்து கூட்டின்னு போகிறான்? மாமியார் வீட்டில் இருந்தால் கூட்டின்னு போகிறான். எங்கே இருக்கிறான்? நல்லா அடிமை. அடிமைன்னா என்னென்ன? 2 வேளை சோறு போடுவாங்க, எல்லாம் வேலை வாங்குவாங்க. அடி துன்பங்கள் பட்ட இடத்துலேருந்து மீட்டு எடுத்துன்னு போகிறான். ஆனால் என்ன சொல்கிறாங்க? இங்கே தண்ணீர் குடிக்க சொல்லுங்கள். அந்த வசனம் வாசிங்க. ம் 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 அவனுக்கு ஒரே ஒன்று தாங்க தெரியும். இவங்க என்னென்னைக்கெல்லாம் அவனை அடிக்கிறாங்களோ என்ன பண்ணுவான்? போயிட்டு முழங்கால் போட்டுருவான். ஜனங்கள் என்கிட்ட முறுமுறுக்கிறாங்க. இன்னைக்கு வனாந்திரத்தில் வழி நடத்தும் போது மேக ஸ்தம்பமாயும் அக்கினி ஸ்தம்பமாக நடத்தினார். அல்லேலூயா. அவங்கள எல்லா இடத்துலையும், அது கூட நம்ம வாசிக்கிறோம். 13, 21, 22 வாசிக்கிறோம். பகலில் மேக ஸ்தம்பமும்
இருவில் அக்னி ஸ்தம்பம். ஏன்னா என் மக்கள் எதுலேயும், ஏன்னா அவர் வாக்கு வந்து மோசேக்கிட்ட கொடுத்துட்டார், அவங்கள காப்பாற்றி கானானுக்கு கொண்டு வந்துரு சேர்த்துருன்ட்டார். அல்லேலூயா. ஆனால் டெய்லி ஏஞ்ச உடனே என்னன்னா, இவங்க ஏதாவது யாருக்கிட்ட சண்டை போடுவாங்க? மோசேக்கிட்ட. எனக்கு இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, வேலை இல்லை, கஷ்டம், இது கடன், இது. ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்னன்னா, உன்னை கானானை சுதந்தரிக்க. அல்லேலூயா. உனக்கு வனாந்தரத்தை பார்க்க அவர் அனுமதிக்கவில்லை, கானானை உன்னை சுதந்தரிக்க கூப்பிட்டார். அல்லேலூயா. அப்போது அடுத்ததில் நம்ம பார்க்குறோம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24 வாசித்திங்கன்னா, அந்த ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எத்தனை எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். திருப்பியும் மோசே என்ன பண்ணுறான்? ம் 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 கர்த்தர் மரத்தை காட்டுறாரு, கிளையேற்றி கீழே போடுறான், கசப்பு என்ன ஆகிடுது? மதுரமாய் மாறுது. கீழ்ப்படிந்துட்டான். என்ன சொல்கிறாரோ அதை கரெக்டாக செய்கிறான். மக்கள் முறுமுறுக்கும் போதெல்லாம் இவன் போய் என்ன பண்ணுறான்? முழங்கால் போடுறான். அவர் காட்டுறாரு, செய்கிறான். ஏன்னா மோசே கூட மட்டும்தான் முகமுகமாய் பேசுவார். மற்றவங்ககிட்டலாம் தரிசனத்துலேயும் சொப்பனத்துலேயும் பேசுவார். போன வாரம் நம்ம பார்த்தோம், அந்த 12வது அதிகாரத்தில் முன்னாடி இருக்க வசனம் 7க்கு முன்னாடி 7க்கு அடுத்ததும் பார்க்கும்போது சொப்பனத்திலும் தரிசனத்திலும் பேசுவார். ஆனால் என் தாசனாகிய மோசே உண்மையுள்ளவனாக இருந்ததுனால அவன் கூட எப்படி பேசுவேன்? முகமுகமாய் பேசுவேன். அல்லேலூயா. அவங்கள அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்ததில் இந்த டெய்லி அற்புதம் தாங்க. அற்புதம் இல்லாத நாளே இல்லை. நம்ம வாழ்க்கையை மாதிரியே தான் அங்கேயும் நடந்தது. அல்லேலூயா. தினம் தினம் அற்புதம். கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றினார். அல்லேலூயா. 16-13 யாத்திராகம் வாசித்து பாருங்கள். நம்ம வனாந்திரத்தில் தான் நடப்போம், ஆனால் நம்ம டெய்லி மீன் கறி கேட்போம். போதும், வசனம் நிறைய வாசிச்சா டைம் ஆகிடும். நம்ம எங்கே நடந்து போகிறோம்? வனாந்தரத்தில். ஆனால் மக்களுக்கு என்ன வேணும்? கறி மீன் தான் நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா. வனாந்தரத்தில் தான் இருப்போம், ஆனால் என்ன தேவைப்படும் சொல்லுங்களேன்? ஆனால் அடிமையாக இருந்தப்போ அங்கே அவனுக்கு கறி மீன் போட்டிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்களேன், களி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இவன் இப்போ ஊழியக்காரங்கிட்ட என்ன கேட்குறான்? என்ன வேணும் சொல்லுங்கள்? 2வது வாரம் பிரியாணி தான் வேணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன வீட்டில் சாப்பிடுவோம்? உங்களை சொல்லுங்க. நான் அடிமையாக இருக்கும்போது என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்க? ஆனால் இங்கே என்ன முறும்பு இருக்கிறாங்க? என்னை கூட்டுன்னு வந்துட்ட, எனக்கு என்ன இல்லை? இறைச்சியும் இல்லை, கறியும் இல்லை, நான் என்னத்தான் சாப்பிடுவேன்? அவன் திருப்பியும் அங்கெல்லாம் போய் படிச்சுப்பாங்க. அவனும் முழங்கால் போடுறான். 2 அடி உயரத்துக்கு காடை இருக்குதாங்க, எவ்வளோன்னா சாப்பிட்டுங்கன்றார். அல்லேலூயா. அடுத்தது 16 வாங்க, அப்படியே லைனாக வாசித்தே இல்லை. 16:31 வாசிங்க. இவங்களுக்கு என்ன போராட்டம்னா, காடையை கொடுத்து ம் 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 இப்போ கறி போகிறான், ஜெபம் பண்ணுறான். 2வது என்ன கிடைக்குது? மன்னா. தினந்தோறும் அவங்களுக்கு தேனியில் என்ன போட்டிருக்கு? தேனிட்ட பணிகாரத்துக்கு எங்கெங்க மண்ணில் வந்து விழுதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே வழி நடத்தும் போது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினான். அல்லேலூயா. மக்கள் தினம் 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 அவனை முறுமுறுத்தாங்க. பக்கத்தில் தட்டி சொல்லி, இனிமேல் முறுமுறுக்காத, கானானை பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. எண்ணத்தை உண்ணுவோம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலையே படாத, நாளைய தினம் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த ஸ்டாண்டில் நின்னா கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவாருங்க. ஆமென். அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, தொத்துவாயிங்க. அவன் பேசுறது கூட அவனால், அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஆரோனுக்கு சொல்லுவான். ஆரோன் தான் அவனுக்கு டிரான்ஸ்லேட்டரு. எதெல்லாம் கர்த்தர் நேராக வந்து பேசுகிறாரோ யாரை வச்சு சொல்லுவான்? ஆரோனை வச்சு தான் பேசுவான். அவனால் பேசக்கூட திராணி இல்லாதவன் அத்தனை லட்சம் மக்களை நடத்தி கொண்டு போகிறான். உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன். அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே வருது. கர்த்தர் சொல்வார், மக்கள் இவனை அடிப்பாங்க, உடனே செய்வான். காரியங்கள் மூவ் ஆகிட்டு போயினே இருக்கிறாங்க. எங்கே போயின்னு இருக்காங்க? பயணம் தூரம். அல்லேலூயா.
அதில் நடுவில் நிறைய நடந்துனே வருது. நான் ரெண்டு விஷயத்த சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். யாத்திராகமம் 17:1-6 வாசிங்க. ம் 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 திருப்பியும் பாருங்களேன் என்ன பண்ணுறாங்க. யாருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. தொட்டியம் காண மாட்டேன். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். வனாந்தரத்தில் இவ்வளோ அற்புதங்கள்ங்க. ஏதோ தேசத்தின் வழியாக அவங்க கடந்து போயிருந்தாங்கன்னா இதெல்லாம் கிடச்சிருக்கும். காடை கிடச்சிருக்கும், மண்ணா கிடச்சிருக்கும், தண்ணீர் வந்திருக்கும். வனாந்தரத்தில் தண்ணீரே வராதுங்க. ஆனால் கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கையில் அப்பாவே நான் கானானை சந்திக்கிற வரைக்கும் இக்காலத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பாக இருக்குது நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. எந்த இடத்துலையும் முறுமுறுத்துறாதீங்க. அல்லேலூயா. இவங்க காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுவாங்க, மோசேக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட்டு வச்சுருப்பாங்க. எந்த ஜனமும் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஜனமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், முறுமுறுக்காத. கர்த்தர் உனக்கு எல்லாமே செய்வார். அல்லேலூயா. உனக்கு விஷயத்தை உனக்கு மட்டும்தான் செய்வார். அல்லேலூயா. உன்னை நடத்துகிறவர் அவர் தான். ஆமென். நான் தயவுசெய்து அன்போடு கேட்டுக்கிறேன், இங்கேருந்து வர மெசேஜ் என்னை பார்க்காதீங்க, அவர் கொடுக்குற மெசேஜ் அவ்வளோதான். எங்கே போய் நீங்கள் மெசேஜ் கேட்டாலும் ஊழியர்காரை பார்க்காதீங்க. அல்லேலூயா. ஊழியக்காரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இடறி போயிடுவீங்க. கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேளுங்க. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் முன்னாடி வைக்காதீங்க. சத்தத்தை மட்டும் கேட்டு போங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். அது யாருன்னா இங்கே வந்து நின்று பேசலாம். சத்தத்தை மட்டும் கேளுங்க. அல்லேலூயா. மோசேவை தான் அவங்க பார்த்தாங்க, கர்த்தருடைய சத்தத்தை பார்க்கவே இல்லை. திருப்பி என்ன பண்ணுறாங்க, வாதாடுறாங்க. அடுத்தது படிங்க. ம் ம் என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பச்சை பார்க்கிறீர்கள் என்றான். ம் 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 நம்மளும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் பாருங்களேன். நான் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா இல்லைங்க. நீ எங்கே இருந்த, ஆனால் நீ சொகுசாவாக இருந்த, ஏசி ரூம்ல இருந்த இல்லை. அடிமையிலேருந்து தான் உன்னை மீட்டு எடுத்துன்னு மோசே போகிறாரு. ஆனால் இங்கே டெய்லி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, எங்களை சாவடிக்க கூட்டின்னு வந்த, எங்களுக்கு தண்ணி இல்லை, சோறு இல்லை, கறி இல்லை, மீன் இல்லை. ஆனால் எங்கே அவன் கூட்டுன்னு போயின்னு இருக்கிறான், எங்கே சுதந்திரிக்க கூட போகிறான், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு, கர்த்தர் நியமித்த வாக்கு தந்த பூமிக்கு. அல்லேலூயா. நான் இப்போ எப்படி நினைக்கிறேன்னா, நம்ம இந்த 80 வருஷமோ 100 வருஷமோ வனாந்திரத்தை கடந்து தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இந்த வனாந்திரத்தில் முறுமுறுத்துன்னா மேலே போக மாட்டேன், கீழே போயிடுவேன். அல்லேலூயா. நான் கானானை அப்படி தான் பார்க்குறேன். நம்ம நிறைய பேர் பிரசங்கத்தில் கானான்னா ஆசீர்வாதத்தை பார்க்குறாங்க. இல்லை, கானான் தேசம் அது. அல்லேலூயா. என்றைக்கும் இலை பாருகிற தேசம். அல்லேலூயா. இந்த பயணத்தில் நிறைய பிரச்சனை வரும், ஆனால் பயப்படாத. பக்கத்தில் தட்டி சொல்லு, கஷ்டம் வரும், கவலைப்படாத. அல்லேலூயா. அப்போ தான் நீ பரலோகத்துக்கு போவேன். அல்லேலூயா. காலையில் ஏஞ்ச உடனே இயேசுவை 2 திட்டுறது, எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, இது நடக்கலை. இல்லை, முறுமுறுத்தினா எதுவுமே பண்ண மாட்டார். அல்லேலூயா. நீ அடிமைத்தனமான வீட்டிலிருந்து உன்னை மீட்டெடுத்தவர், உன்னுடைய தலையில் எழுதப்பட்ட பாவத்தை சுமந்து தீர்த்தவர், உனக்காக அடிக்கப்பட்டவர். அல்லேலூயா. மோசே அந்த அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது 5:4 வாசிங்க. ம் 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 என்ன சொல்கிறாருங்க, உன் ஜனங்களை கூட்டிகிட்டு கோலை கையில் எத்தின போய் அடின்னு சொல்கிறாரு, முன்னாடி போன்றார். அப்போது ம் 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 அந்த அப்படியே நோட் பண்ணிங்க. அப்படியே செஞ்சான். எப்படி செஞ்சான்?
அப்படியே பக்கத்தில் சொல்லுங்கள், அப்படியே. இப்போ போன வாரம் என்ன சொன்னால், உண்மையாக இரு. அப்போது அப்படியே செய்யணும். அப்போ தான் கானானுக்கு உள்ளே போக முடியும். இங்கே கரெக்டாக அப்படியே செஞ்சுட்டான். பிரச்சனை வருது, போய் பேசுகிறான். அவர் என்ன சொல்கிறாரு, கோலை எடுத்துன்னு போய் கண்மலையை அடி, தண்ணீர் வரன்றான். அடிக்கிறான். அங்கே மற்ற வசனம்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. தண்ணீர் வந்துருச்சு. கீழ்ப்படிஞ்சிட்டானே, அப்புறம் என்ன பிரச்சனை? அல்லேலூயா. என்னாகமம் 20:1-5 வாசிங்க. ஏன்னா தினந்தோறும் அவனுக்கு காலையில் எழும்பின உடனே மக்கள் வந்துடுவாங்க. ம் ம் இந்த காதேஸ் நோட் பண்ணிங்க. காதேஸ் வனாந்தரத்திலே தங்கியிருக்கையில் மிரியாம் யாருங்க? அக்கா. அவங்க செத்துட்டாங்க இப்போ. நீங்கள் பைபிள் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா போகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? காலையில் எழும்பினவொடனே என்னத்துக்கு பண்ணுவாங்க? எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு ஒரு லிஸ்ட்டு தான். அடுத்தது அடிக்கடி சொல்லுவோம், செத்து போயிருந்தா நலமாக இருக்கும். ஆனால் என்ன ஒரே நிமிஷம், என்ன நெக்கல் பாருங்கள். சாரி, எங்கேருந்து வந்தாங்க இவங்க? எங்கேருந்து வந்தாங்க இவங்க? அடிமைத்தனத்துலேருந்து. ஆனால் என்னென்ன கேட்குறாங்க பாருங்களேன். என்னென்ன கேட்குறாங்க? அத்தி மரம், திராட்சை செடி, மாதுளை செடி. எங்கள் அடிமைக்கு இதெல்லாம் கிடைக்குமாங்க? இன்றைக்கி சபைக்கு வந்தாலும் இதுதான் லிஸ்ட்டு போடுறோம். எனக்கு இதெல்லாம் வேணும். நீ வந்தது எங்கேருந்து? அடிமைத்தனத்துலேருந்து உன்னை மீட்டு எடுத்திருக்கிறா. நீ செய்த பாவத்துக்கு உன்னை அன்றைக்கே சாவச்சிட்டு இருக்கணும். அல்லேலூயா. நீ பேசின பேச்சுக்கெல்லாம் அன்றைக்கே உன்னை ஊமையாக்கிட்டு இருக்கணும். நீ கேட்ட கேள்விகள்லாம் உன் காது செவிடாக இருக்கணும். நீ பார்த்த பாருன்னா நீ குருடாகிட்டு இருக்கணும். உண்மையாக இல்லைங்களா? நான் இயேசுவாக இருந்தால் அதான் பண்ணியிருப்பேன். அங்கங்கே அப்படியே ரிசல்ட்டு குத்துக்கினே இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நல்லா பேசுகிற, நல்லா பார்க்குற, 5 வேளை சாப்பிட்ற. ஆனால் நம்மளுக்கு என்னென்ன தேவை? பிரியாணி போட்டால் சைடிஷோடு தான் இருக்கணும். அதில் பீஸ் அதிகமாக தான் இருக்கணும். அல்லேலூயா. வந்தது அடிமைத்தனத்திலிருந்து. அல்லேலூயா. இனிமேல் முறுமுறுக்காதீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், முறுமுறுக்க மாட்டேன். எது கட்சாலும் சாப்பிடுவேன், சக்கரை இல்லைனாலும் குடிச்சிட்டு போவேன். அல்லேலூயா. மாதுளை செடியும் திராட்சை செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் என்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அடுத்த டக்குன்னு வாசிங்களேன், நான் முடிச்சிடுறேன். ஏன்னா அவங்கக்கிட்ட ஏடிஎம் கார்டு இல்லைங்க அந்த காலத்தில். இன்றைக்கி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு எதனா தேய்ச்சி கீச்சு விசுவாசிங்களுக்கு உங்களை சொல்ல நான். ஒரே நிமிஷம். 8வது வசனம். அது 8வது வசனம் மட்டும் எல்லாருமே வாசிங்க. இப்போ டக்குன்னு சொல்லுங்கள். அந்த 8வது வசனத்தில் கர்த்தர் 4 விஷயத்தை இவங்களை பண்ண சொல்கிறார். டக்குன்னு சொல்லுங்கள். ஒன்று என்னது? ஒருத்தராக சொல்லுங்கள். கூடி வரணும். வேறு நீங்கள் என்ன சொன்னீங்க சிஸ்டர்? கண்மலை பார்த்து பேசணும். வேறு கோலை எடுத்து கொண்டு வா. வேறு
அதுதான் அதுலேயே வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, கோலை எடுத்துகிட்டு வா. ஃபஸ்ட்டு என்னது எழுதிங்க, கோலை எடுத்து வான்னு சொல்கிறார். ரெண்டாவது சபையாரை கூடி வர செய்ய சொல்கிறாரு. மூன்றாவது கண்மலையை பார்க்க சொல்கிறார். கண்மலையை பார்க்க சொல்கிறாரு. நாலாவது கண்மலையை பார்த்து பேச சொல்கிறார். அல்லேலூயா. இதில் ஒரு கான்ட்ரடிக்டான ஒரு விஷயம் இருக்குது. யாருன்னா யோசிச்சிங்களா? கோல் எத்தனை சொன்னார், ஆனால் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாரு? பேச சொல்கிறார். ஆனால் முன்னாடி முறுமுறுத்தப்ப என்ன சொன்னார்? கோலை எத்தனை வந்து அடிக்க சொல்லார். இப்போ இங்கே கோல் தேவையே படாது. பேசுறதுக்கு ஏங்க கோல்? புரியுதுங்களா? அடுத்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா, சபையை கூடி வர செய்து மலையை பார்த்து பேசுன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே என்னத்துக்கு கோல்? ஆமென். சில நேரத்தில் அவருடைய வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்களா, கீழ்ப்படுறீங்களான்னு பார்ப்பார். அல்லேலூயா. சில வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனால் அந்த வார்த்தை கிரியை செய்யும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு லைனில் என்ன சொல்ல? கோலை எடுத்து கொண்டு வான்னு. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணிட்டான். ரெண்டாவது 10வது வசனம் வாசிங்க. ரெண்டாவதும் கரெக்டாக கீழ்ப்படிஞ்சிட்டான். அடுத்த வசனம் அதிலே வாசிங்க. அப்பொழுது ம் 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 இருங்க. மூன்றாவது அவர் என்ன சொன்னார்? கண்மலையை பார்த்து தான் சொன்னார். இவன் யாரை பார்த்தான்? யாரை பார்த்தான்? கொஞ்சம் பெருமை உள்ளே வந்துடும் பாருங்கள். நமக்குள்ளே என்ன வந்துடும்? ஏன்னா இவ்வளோ நாள் யாரை வச்சு அற்புதம் பண்ணிகிட்டு இருந்தார்? மோசேயை. அவன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக நடக்கும், அடுத்த நாள் வரும், அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு? அவர் பேச சொன்னது யாரை பார்க்க சொன்னார்? கண்மலையை பார்த்து அடின்றாரு, கண்மலையை பார்த்து பேசுன்றார். இவன் என்ன பண்ணிட்டான்? ஜனங்களை பார்க்குறான். அடுத்தது என்ன பண்ணுறான்? கோலை எடுத்து அடிச்சிடறான். அடுத்த வசனம் வாசிங்க. ம் 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 இப்போ அந்த ஃபஸ்ட்டு வசனத்தை இதில் அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வரீங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி கீழ்ப்படியாமற் போனபடியினால் யார் கொண்டு போக மாட்டீங்க? நீங்கள் 2 பேரும் கொண்டு போக மாட்டீங்க. ஏன்னா நான் என்ன சொன்னேன்? கண்மலையை பார்த்து கொடுத்த வார்த்தை என்னது? பார்த்து பேசு. ஆனால் தலைவர் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டார். ஏன்னா போன வாட்டி என்ன பண்ணார்? அவருடைய வார்த்தையை கவனமாக கேட்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவருடைய வார்த்தையை கவனமாக கேட்கணும். அல்லேலூயா. அவன் பண்ண ஒரே மிஸ்டேக் இதுதான். பேச சொன்னார், அடித்து போட்டான். தண்ணி ஆனால் வந்துருச்சு. ஏன்னா மக்களை அவர் ஏமாற்ற விரும்பலை. ஆனால் இவனை பிடிச்சிட்டாரு. நீ எனக்கு மேரிபான் தண்ணீர் அண்டையில் என்னை பரிசுத்தம் பண்ணாமல் எனக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை நீ சுதந்திரிக்க மாட்டாய். அல்லேலூயா. கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா சுதந்திரிப்பே இருக்காது. அல்லேலூயா. கீழ்ப்படியணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கீழ்ப்படிஞ்சால் தான் உயருவேன். அல்லேலூயா. கீழ்ப்படியலைன்னா உயரவே மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பண்ண ஒரே ஒரு தப்பு, அதுக்கடுத்தது அவங்க சுதந்திரிக்கல. அதை நான் அப்படியே முடிச்சிடுறேன். அதோடைய விளைவு என்னென்னா, எகிப்திலேருந்து காதேஸ் வரைக்கும் வந்துட்டாங்கங்க. எவ்வளோ நாள் தெரியுமா இவங்க வந்து நாட்கள்? இல்லை, காதேஸ் வரைக்கும் வந்தது 2 வருஷம்தான். மோசே கூட வந்துட்டாங்க. காதேஸ்லேருந்து அவங்க சொல்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா, ஒரு மலை மேலே ஏறி இறங்கினா கானான். அதனால தான் அந்த மலை மேலே ஏறி பார்க்க சொல்லார் ஆண்டவர். இதான் பார்த்துக்கடா. அப்போ தான் சொல்லார், இந்த மலை மேலே ஏறினவனே நீ மரித்துருவ, ஆரோனும் மரித்துருவான்னு. அல்லேலூயா. பிரச்சனை பார்த்து பேசுங்க, அடிக்காதீங்க. கர்த்தர் சொல்லும்போது அடிங்க. அல்லேலூயா.
உங்களோடு திட்டவட்டமாய் பேசுவார் வார்த்தையின் மூலமாக. அல்லேலூயா. அந்த வசனத்தை உறுதிப்படுத்த நான் சொல்கிறேன். உபாகமம் 2:14 எடுத்து வாசித்து பாருங்களேன். அவங்க பண்ண ஒரே ஒரு தப்பு, யுத்த மனிதரான அந்த ம் 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 காதேஸ், நான் சொன்னேன் தெரியுங்களா, காதேஸ்லேருந்து புறப்பட்டதுலேருந்து முற்பொண்டு அவன் அங்கே கண்மலையை பார்த்து பேசி இருந்தான்னு வச்சுங்களேன், அடுத்த எனக்கு தெரிஞ்ச 1 மாதத்தில் உள்ளே போயிட்டுருப்பாங்க. ஆனால் 38 வருஷம் சுத்த விட்டார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா நீங்கள் சுற்றிக்கினே தான் இருப்பீங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்ம சுதந்தரிப்போம். அல்லேலூயா. ஆனால் மோசே யாருங்க? மோசே யார்? உண்மை உள்ளவன். ஆமென். ஆனால் மக்கள் டெய்லி முறுமுறுக்கிறாங்க. ஒரே ஒரு இடத்துல அவனுக்கு கீழ்ப்படி, அவன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணலை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல அவருக்கு கீழ்ப்படியணுமோ அவருடைய வார்த்தைக்கு நம்ம கட்டுப்படுகிறோம். ஆமென். வார்த்தையை விட்டு வெளியில் போகும்போது அவர் காரியத்தை மாற்றிடுவார். அந்த கானான் தேசத்தை அந்த 2 வருஷத்தில் உள்ளே போக வேண்டியவங்க அந்த வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க, சூப்பராக இருக்கும். அந்த 20வது அதிகாரத்தில் அவங்க திருப்பியும் இவங்க அந்த கடந்து போக ட்ரை பண்ணுவாங்க. அந்த தேசத்தில் இருக்கவங்களாம் இவங்களை அடித்து ஓட விட்டுருவாங்க. திருப்பியும் சுற்றி இன்னும் 38 வருஷங்கள் அதை சுற்றி தான் உள்ளே போவாங்க. யாரை வச்சு முடிக்கிறாங்க ஓட்டத்தை? யோசுவாவும் காலேப்பும். யோசுவாவை வச்சு ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் நியமித்தது யாரை? நான் நினைக்கிறேன் மோசேவா உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே நியாயம். ஒருவருக்கொருவர் தெய்வ பக்தியோடு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. நிறைய கீழ்ப்படிதலை குறித்து நம்ம நிறைய பார்க்கலாம். ஆனால் அதில் பிரதானமாக கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அவன் எல்லாவற்றையும் கரெக்டாக செய்தான், ஒரு இடத்துல கீழ்ப்படியாமற் போனான். அல்லேலூயா. 2 வருஷத்தில் சுதந்திரிக்க வேண்டியதை 40 வருஷம் ஆச்சு. ஆனால் சுதந்திரிக்கும் போது யார் இல்லை? நடத்தினவர். ஆனால் அது வரைக்கும் கூடவே தான் போகிறான். ஆனால் கடைசியில் யோசுவா மூலமாக தான் அது முடியுது. ஆனால் உங்களை குறித்த திட்டம் நிறைவேறணும்னா என்ன வேணும்? கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கீழ்ப்படிந்தால் தான் சுதந்திரிப்பேன். கீழ்ப்படிந்தால் தான் சுதந்திரிப்பேன். கீழ்ப்படியாமல் உனக்கு சுதந்திரம் வராது, சுதந்திரிப்பு வராது. ஆனால் நீ ஆசீர்வாதத்தை பார்த்துக்கினே இருப்ப, ஆனால் உள்ளே அனுபவிக்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவோம், வர மாதிரி இருக்கு ஆனால் கையில் கிடைக்க. ஆனால் ஏதோ விஷயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையில் நீ கீழ்ப்படியாமவே இருக்கிற. அல்லேலூயா. எல்லாமே கைகூடி வரும், ஆனால் கடைசியில் உடஞ்சி போயிடும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. யாரையுமே பார்க்காத. மோசே, நான் நினைக்கிறேன் மக்களுக்காக அந்த இடத்துல அவன் கொஞ்சம் இறங்கி போயிட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை கொஞ்சம் இறங்கி போனது என்னன்னா, போன வாட்டி தானே அடிக்க சொன்னார், இந்த வாட்டியும் அடித்தே பார்த்துடலான்ட்டான். இல்லை, அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. அவர் சொன்ன மாதிரி செய்வார். அல்லேலூயா. கண்மலையை பார்த்து பேசுன்னாரு. கண்மலையை உடைச்சா எங்கேயுமே தண்ணி வராதுங்க. ஆனால் அவர் கண்மலையை உடைத்து தண்ணீரை வர வைக்கிறவர். அல்லேலூயா.